தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. இந்த திங்கட்கிழமை சோமவாரத்திலே உங்களை சந்திக்கிறேன். பொதுவாக வருஷத்துடைய 2025 எண்டு நம்ம அடுத்தது புத்தாண்டை சந்திக்க போகிறோம். இந்த புத்தாண்டை நாம் சந்திக்க போகிறோம். புத்தாண்டில் நாம் எதையெல்லாம் சந்திக்கக்கூடாது, இதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். புத்தாண்டில் நாம் எதை சந்திக்கக்கூடாது? ஆண்டவனே நீ உண்மையாக இருந்தால் இதை எதையும் நான் சந்திக்கக்கூடாது. அப்படி என்னங்க புத்தாண்டில் சந்திக்கக்கூடாத விஷயம் இருக்குது, இதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் இதை சந்திக்கக்கூடாது. என்னங்க இது இப்படி அடிக்கிறீங்க? முதலையாவது பரவாயில்ல, யாரோ ஒருத்தவனுக்கு போய் சேர போதுன்னு நினச்சோம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த ராசியில் அப்போ நான் இருக்கேனா அதில்? இப்போ நம்ம உள்ளே வரணும். எஸ், 12 ராசிக்காரர்களும் இந்த பதிவை பார்க்கணும். அதில் ரொம்ப முக்கியமாக சில ராசிக்காரர்கள் இதை சந்திக்கவே கூடாது. இந்த 2026 கடவுள்கிட்ட அப்படி ஒரு வரம் கேளுங்க. கடவுள்கிட்ட அப்படி ஒரு வரம் கேட்கணும், புரியுதுங்களா? அப்போ கேட்டாதான் இந்த வரம் கிடைக்கும். அப்படி என்ன வரம்? மனுஷனுடைய முயற்சியை தோக்கடிக்கிறதுக்குன்னு ஒரு 3 விஷயம் இருக்குது. அது முக்கியமாக இந்த புத்தாண்டில் நம்ம சந்திக்கவே கூடாது. இந்த அபூர்வ சகோதரர்கள்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, பழைய படம். கமலஹாசன் அவர்கள் நடிச்சிருப்பார். அதில் டபுள் ஆக்ஷன், ட்ரிபிள் ஆக்ஷன் பிளக். ஆமாம், 3 கதாபாத்திரம் வரும், அதில் டபுள் ஆக்ஷன் வரும். அதை பாடத்துடைய முழு பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா, அப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கால் மடித்து நடிக்கக்கூடிய ஒரு கட்டையாக கமல் ஒன்று நடிப்பார். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். நம்ம நேரடியாக வந்துடுவோம் மேட்ருக்கு. அவர் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா அந்த சர்க்கஸில் அவர் கூடாரத்தில் வேலை பார்ப்பார். இந்த சர்க்கஸ் கம்பெனியோடைய ஓனருடைய பொண்ணு இந்த கமலஹாசனுக்கு சில சிக்னல்லாம் கொடுப்பா. உடனே பிடிச்சிருக்குன்னுவா, அன்பாக இருக்குன்னுவா. அப்போ இந்த ஆள் என்ன நினச்சிப்பார், தன்னை காதலிக்கிறான்னு இவர் ரொம்ப யோசனை பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஆஹா, நமக்கு ஒரு காதல் வந்துருச்சு அப்படின்னு பப்பப்பா அப்படின்லாம் பாட்டெல்லாம் பாடி ரொம்ப ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமான இருப்பார். ஒரு கட்டத்தில் வா ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போவோம், கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னுவா. கல்யாணம் நாளான்னைக்கு கல்யாணம், வா ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு 10 மணிக்குன்னுவா. அப்படியே அசந்து போயிடுவார். அது கோட்டு சூட்டெல்லாம் சூப்பராக கொடுத்துருவா, ஜம்முன்னு போட்டுக்கிட்டு. மனுஷன் பார்த்திங்கன்னா கல்யாணங்கிற ஒரு விஷயத்துக்காக ஆனந்தமாக போவார். ஆஹா, நமக்கு இப்படி ஒரு விஷயமா, இப்படி ஒரு அழகி கிடச்சிருக்காளேன்னு அவருக்கு ஒரு ஆனந்தம். அவரால் எதுவுமே சொல்ல முடியாது, ஆனந்த பூரிப்பு. இறங்கும்போது கூட அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கார் வந்து நிற்கும். அப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த கதாநாயகன் இந்த டிரைவர்கிட்ட சொல்லுவார், உனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குதுடான்னு சொல்லிவிட்டு இவர் சந்தோஷமாக இறங்குவார். அப்போ தான் அந்த கதாநாயகி அங்கேருந்து காட்டுவா, இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு இன்னொருத்தவனை. அந்த கதாநாயகி அந்த 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 சாப்டரோட கதாநாயகி. அப்போ இவர் அப்படியே கண்ணு கலங்கும். அப்போ இவ்வளோ நாள் என்னை வெறும் இன்னொரு கல்யாணத்துக்காக சாட்சிக்காக பயன்படுத்திட்டு இருந்தியா, அது தெரியாமல் உன் வாழ்க்கையில் நான் இவ்வளோ நாள் இருந்தனே அப்படின்னு இந்த இடம் இந்த கமல் அப்படி விரக்தியில், வருத்தத்தில், அந்த வருத்தத்தை கூட காட்டாமல் சிரிச்சுக்கிட்டே கையெழுத்து போட்டுட்டு சோகத்தோடு வருவார். அப்போ ஒரு பாட்டு ஒன்று, நல்ல பாட்டு, இந்த பாட்டு எனக்கு கொஞ்சம் ஞாபகத்துக்கு வரல, அருமையாக அந்த பாட்டு ஒன்று இருக்கும். அந்த பாட்டை உண்மையிலே யார் வேணாலும் சரி, நான் அந்த பாட்டெல்லாம் சிபாரிசு பண்ணலை, யார் வேணாலும் சரி கண்ணை மூடிட்டு உட்காந்து கேட்டோம்னாலும், இல்லை கண்ணை பார்த்துக்கிட்டு திறந்துக்கிட்டு கேட்டாலும் அழுக வந்துடும். அதுதான் இன்றைக்கி பல பேருடைய மனநிலை. முதல்ல அது மாதிரி ஒரு துரோகத்தை 2026 தயவு செய்து இறைவா, ஆண்டவா எங்களுக்கு கொடுக்காத நாம் எல்லாரும் வேண்டிக்கணும். எதுக்கு நான் சொல்லி எங்கே கொண்டு வரேன் புரியுதா? ஏன்னா இன்றைக்கி நிறைய 2025 நம்ம துரோகத்தை சந்திச்சிட்டோம். எல்லாமே நமக்காக நடக்கிற மாதிரி எல்லாருமே கூடி இருந்தவங்க, தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க எல்லாரும் கூடி கும்மி அடிச்சுட்டாங்க.
இது எத்தனை ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளை என்ன பண்ணிட்டாங்க, எத்தனை பேர் இந்த கமலஹாசனை போல் அழுதுருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த துரோகத்தை சந்திச்சிருக்கிறோம். இது மாதிரி ஒரு துரோகத்தை எங்களை ஒரு கைப்பாவையாக கொண்டு போயிட்டாங்க ஐயா. இது 2026 செஞ்சால் தாங்காது. அதனால் இந்த 2026 இந்த மாதிரி எங்களுக்கு நம்பிக்கை துரோகத்தை யாரும் செய்யக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க. இந்த புத்தாண்டில் இதை சந்திக்கக்கூடாது, நம்பிக்கை துரோகத்தை சந்திக்கக்கூடாது. இது முதல் விஷயம். சரியா? ரெண்டாவது விஷயம், இது என்னங்க ரெண்டாவது? எஸ், ஏமாளியாக எங்களை சித்தரிச்சிடுவாங்க. இந்த ஏமாளின்னு சொல்லுவாங்க. என்னை யாரும் ஏமாளியாக சித்தரிச்சிடக்கூடாது. நம்பிக்கை துரோகமும் ஏமாளியும் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் இது வேற ஒரு கோட்பாடு, இது வேற ஒரு கோட்பாடு. எப்படின்னா, நம்பிக்கை துரோகம் ஒருத்தவன் நம்மளை கழுத்து அறுத்தான், ஆசையை காட்டி காட்டி ஏமாத்தினது. நீ தான் ஹீரோவாக போகிறேன்னு கடைசியில் ஒரு சின்ன கேரக்டரை கொடுத்து முடிச்சுடுவான். இது எப்படின்னு கேட்டால், நம்ம லைஃப்பில் நமக்கு பணத்தை வாங்கிப்பான். நான் உனக்கு எல்லாம் செஞ்சு தரேன்னுவான். உங்களுக்கு பதவி தரேன்னு சொல்லுவான், பணம் தரேன்னு சொல்லுவான். உனக்கு நீ இதை செஞ்சு முடி, நான் உனக்கு அதை தரேன்னுவான். சொல்லியே நம்மளை ஏமாற்றுவான். அது முடிஞ்ச பிறகு கண்டுக்காமல் போயிடுவான். இது மாதிரி சில ஏமாற்றங்களை ஏமாளியாக 2025 சில ராசிகள் இருந்திருப்பீங்க. யார் யார் இருந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஏமாளியாக இருப்பது, ரஜினிகாந்த் ஒரு படத்தில் சொல்லுவார், முத்துங்கிற படத்தில், இந்த வசனத்தை கேட்டிங்கன்னா கண்ணு கலங்கும். அப்படி ஒரு வசனம், ஏமாத்துறவனை விட ஏமாறுறவன் தான் குற்றவாளிப்பா. நான் இன்றைக்கி ஏமாந்து நிற்கிறேன், உங்கள் முன்னாடி குற்றவாளியாக நிற்கிறேன் அப்படின்ட்டு விடுகதையான ஒரு பாட்டு போடுவார் ஏஆர் ரஹ்மான். அந்த நேரத்தில் நம்ம மனசு அப்படியே கல்லாக இருக்கிற மனசு, எதுவுமே பிடிக்காத மனசு, எங்கேயோ நம்மளோட கால் தானாக நடக்க ஆரம்பிக்கும். இது அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஏமாற்றிருப்பாங்க. இந்த ஏமாளி நம்மள்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு விட்டுருப்பாங்க. இந்த வருஷத்தில் எவனும் நம்மள்கிட்ட இருக்கிறத பிடுங்கிட்டு விட்டுறக்கூடாது. நம்மளை எவனும் பணத்தில் ஏமாற்றிடக்கூடாது, ஆசை வார்த்தை காட்டி ஏமாற்றிடக்கூடாது. ஆண்டவா அப்படின்னு ஆண்டவன்கிட்ட ஒரு கோரிக்கை வைங்க. நீங்கள், நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்த்துருப்பீங்க. மூணாவது இங்கே தான் ரொம்ப முக்கியம். இதை ரெண்டை விட மூணாவது ரொம்ப முக்கியமானது. நம்ம வாழ்க்கையில் அங்கே இங்கே எதிரியை தேட வேண்டாம். நம்ம வீட்டில் உள்ளவங்களே நமக்கு பெரிய எதிரியாக இருப்பாங்க. நம்மளை வார்த்தையால் குத்துவாங்க. அந்த வார்த்தையால் நம்ம வெளியில் பார்த்திங்கன்னா போலியாக ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு வெளி உலகத்தில் நானும் ராஜா தான் அப்படின்னுவோம். ஒரு பழைய படம், இதே ரஜினிகாந்த் படம் தான். இந்த ரஜினிகாந்த் படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு ஒன்று, அதாவது பார்த்திங்கன்னா, ராஜா நான் மந்திரி யார் ராஜா யார் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். இந்த எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லைன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை கேட்கும்போது நமக்கெல்லாம் வருத்தமே வந்துடும். அதே சூழ்நிலை தான் நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தவங்க நம்மளை குத்தும்போது, வார்த்தையால் குத்தும்போது, ஒன்று இல்லாதவன் நம்மளை சொல்லும் பொழுது, அப்போ ஆண்டவன்கிட்ட நம்ம சொல்லணும், இந்த 2026 என்னை யாரும் ஒன்றும் இல்லாதவன் சொல்லிட வேண்டாம், இன்னொருத்தவங்களுக்கு முன்னாடி என்னை அவமானப்படுத்திட வேண்டாம். ஆக இந்த அவமானத்தை இந்த வருஷம் நான் சந்திக்காமல் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கணும். அதுவும் எங்கள் வீட்டில் உள்ளவங்களாலேயே. ஆக இந்த 3 விஷயத்தை நாம் சந்திக்கக்கூடாதுங்க ஐயா. என் பிள்ளைகளா, இது ஆண்டவன்கிட்ட நீங்கள் வேண்டணும். ஏன்னா இந்த 3 விஷயத்தை 2025 சந்தித்து இல்லறத்தில் இருந்தால் கூட துறவரமாக வாழக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருப்பீங்க. பெரிய பதவிகள் இருந்தால் கூட போலியாக சிரிச்சுக்கிட்டு வாழக்கூடியவர்கள் இருப்பீங்க. ஏன்னா வீட்டில் உள்ளவனே மதிக்கலைன்னா வெளியில் உள்ளவன் எங்கே மதிப்பான்? வீட்டில் உள்ளவனே நம்மளை ஒரு அவமான சின்னமாக, நம்மளை ஒரு ஜோக்கராக பயன்படுத்துவான். ஆனால் அவனுக்கு தெரியாது இந்த ஜோக்கர்னால தான் அவன் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த 2026 அவன் என்னை ஜோக்கராக வேணாலும் நினச்சிக்கிட்டு இருக்கட்டும், ஆனால் எனக்கு தெரியாமல் இருந்தால் நல்லது ஆண்டவா அப்படின்னு ஆண்டவன்கிட்ட வேண்டுங்க. ஸோ இது ஏன்னா உள்ள குமுறல்கள் இருக்கும், நிறைய பேருக்கு வருத்தங்கள் இருக்கும். இந்த உலகத்தில் நம்ம பணங்காசெல்லாம் சம்பாதிச்சுக்கலாங்க, ஆனால் இது மாதிரி ஏமாற்றம், இது மாதிரி ஒரு சொல்லால் நம்மளை ஒருத்தவங்களை குத்துறது, இதையெல்லாம் சந்திக்கிறவங்களால் நிம்மதியே இருக்காது.
பல நிம்மதியை இழந்து தான் 2025 இருந்திருப்பீங்க. ஆக நிம்மதி கிடைக்கணும்னு அந்த 3 விஷயத்தை சந்திக்கக்கூடாதுன்னு ஆண்டவன்கிட்ட இன்றைக்கி ப்ரேயர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 2026 அத்தனை பிள்ளைகளும் இதை சந்திக்காமல் ஆண்டவன் காப்பாற்றுவான். இதுக்கு ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு பிடிச்ச ஆண்டவனை சாமி கும்பிடுங்க, நல்லது நடக்கும். நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன், நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.